யாரும் உட்காந்துருக்காங்க, அதான் எடுக்க முடியல. அப்படியே இந்த சைட் திரும்பினோன்னா பிறந்துச்சு. கொஞ்ச நேரம் ஹாய் நானா மூவி பார்த்துட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொரா மிக்ஸ் பீஸா. சூப்பராக இருக்குது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம கொச்சின்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ரோடு வந்து கொஞ்சம் கடமுடான்னு போகும்போது அவங்க வேற எதாவது ரூட் சொன்னாங்களா? ஆமாம், அவங்க அந்த சைடு தான் பிரிட்ஜில் போய் கிராஸ் பண்ணி போக சொன்னாங்க. தெரியல எந்த ரூட்னு எங்களுக்கு. நாங்கள் கூகுள் மேப் போட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம மேபி இங்கே நேராக போனதுக்கு பதில் லெஃப்ட் கட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ நாங்கள் கொச்சின்லேருந்து கிளம்பிட்டோம். முக்கியமாக இந்த ஹோம் ஸ்டேலேருந்து எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அப்படி ஒரு வியூ சான்ஸே இல்லை. எங்களை ஹோஸ்ட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஒரே என்ன சிரிச்ச முகத்தோட பயங்கரமாக எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை டிஸ்டர்பே பண்ணல, கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல. ஃப்ரீயாக இருந்தோம். ரொம்ப ப்ரைவசி ஜாஸ்தியாக இருந்தது. யாருமே அங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு வரலாம். கொச்சினுக்கு வந்து நான் டெய்லி போயிட்டு வரோன்னா இது வந்து ரொம்பவே அவுட்டர் தான். அப்போ வந்து நீங்கள் கொச்சின்ல ஏதோ ஒரு பிளேஸ் பார்த்து தங்குறது தான் நல்லது. ஆமாம், நீங்கள் சப்போஸ் கொச்சின் போனால் நான் வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக வந்து நல்ல வியூவோட தனியாக ப்ரைவசியோட இருக்கணும் அப்படின்னு விரும்பிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோம் ஸ்டே வரலாம். சூப்பராக இருக்குது. வியூ சான்ஸே இல்லைங்க. அந்த நான் காலிலேருந்து ஃபுல்லாகவே அங்கே தான் உட்காந்துருந்தேன் 12 மணி வரை. 6:30 ஒரு 11 மணி வரை அங்கே தான். ஆமாம், இல்லை 10 வரை அங்கே தான் இருந்தோம். மணி 11:37 ஆகுது. ஆமாம், நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 12-12:30 வரையே வந்து நாங்கள் வெளியே தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோமே. ஸோ அவ்வளோ ஒரு அழகான வியூ. அது ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சு பார்த்தா பயங்கர ஃபாக். சூப்பராக இருந்துச்சு பார்க்க. காலையில் ஒரு 6-6:30 போலலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக 3 நாள் கொச்சினை சுற்றி பார்த்தா சின்ன சின்ன சொதப்பெல்லாம் நடந்துச்சு டிராஃபிக்னால. பட் எனிவே பார்த்த வர எல்லா பிளேஸும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேக்கடி போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னி தேக்கடிக்கு. தேக்கடியில் பெப்பர் வைன் ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்க போகிறோம். சரிங்களா, அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இடுக்கியில் வேற ஒரு பிளேஸில் தான் வந்து ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தது. சரி, இங்கேயே ஏர்பிஎன்பி அங்கேயே ஏர்பிஎன்பி வேணாம், கொஞ்சம் ரெசார்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர்பிஎன்பி கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் 2 nights ஸ்டே பண்ண போகிறோம். பெருசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 3 நாள் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். ஆமாம், அதனால அங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபுல் பேக்கடு தான் இருந்தோம். ஆமாம், இன்னும் அப்படியே அதே பேக்கில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் ரொம்பவே. அதுவும் நேற்றுலாம் பயங்கரமாக ஆகிட்டோம். ராஜ் தான் ரொம்ப கோவம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால 2 நாள் நம்ம நாங்கள் வேகமான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு ஆக்சுவலாக நாளைக்கு. அதையுமே வந்து கேன்சல் பண்ணியாச்சு. வேணாம், 2 நாள் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 4 hours ட்ராவல் தான் இருக்க போது. ஏதாவது பிளேஸில் நிறுத்தி ஏதாவது நாங்கள் பார்த்தோன்னா அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ட்ராவல் பண்ணிட்டோம். தேக்கடிக்கு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 hours நம்ம வந்து தேக்கடி ரீச் ஆகிடலாமா தானே கொண்டோம். 3 மணி போலே காட்டுது. பட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் ஃபீஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு. நாங்கள் வந்து இது சர்ச் பண்ணிலாம் வந்து பண்ணலை. வர வழியிலேயே பார்த்தோம். இங்கே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கூகுள் மேப் எடுத்து பார்த்தேன். ரேட்டிங்ஸும் வந்துட்டு 4.1 இருந்தா சரி ஓகே லஞ்ச் அப்படியே இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு என்ன ஃபுட் இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ பில் ஆகுது, ஃபுட்டோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாக்லேட் மில்க் ஷேக். ஆக்சுவலாக எனக்கு பசி இல்லை, ராஜ் மட்டும் தான் சாப்பிட போகிறாங்க. அண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லிலாம் சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே தான். ஹோட்டலோடைய ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. உள்ளார ஆக்சுவலாக ஏசி கிடையாது, பட் ஆம்பியன்ஸ் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, யாரும் உட்காந்துருக்காங்க, அதான் எடுக்க முடியல. ஓகே, நம்மளுடைய பிரியாணி வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலாக இது வந்து மலபார் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. சரிங்களா, நம்ம ஒரு பிரியாணி கிடையாது, பட் இது நல்லா தான் இருக்கும். நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே டேஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் குண்டு. அப்படியா? ஆமாம், இது கொஞ்சோண்டு வெயில் எனக்கு. போதுமா.
லஞ்ச் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே தேக்கடிக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் மலபார் பிரியாணி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்ல ஆனா செம்ம சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் வந்து அவங்க ஃப்ளேவர் வந்து உள்ள வச்சிருக்காங்க. நம்ம சும்மா மேலாப்ல அந்த வெள்ளை சோறு மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் சூப்பரா இருந்துச்சு அது கூட சாப்பிடும்போது. ஆனா பிரியாணினா நம்ம ஊர் ஸ்பைஸ் கிடையாது. மலபாருங்கிறது டோட்டலா அதுவும் பிரியாணி தான், நம்ம ஊர் பிரியாணி மாதிரி நல்லா காரசாரமா இருக்காது. பட் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியா இருந்தது, நல்லாவே இருந்தது. சிக்கன் பீஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருந்தது, அது கொஞ்சம் சாஃப்டா தான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிட்டேன், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. மேலே ஐஸ்கிரீமோட கொடுத்துருந்தாங்க, நல்லா திக் மில்க் ஷேக்காவே இருந்தது. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால நாங்கள் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமா, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நாங்களும் பாத்துருவோம் அந்த 3 நாள்ல. எப்பெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட போக மாட்டோம், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும். பட் பரவாயில்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில் எங்களுக்கு ஒரு மில்க் ஷேக், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், மலபார் பிரியாணி, வாட்டர் பாட்டில், இது எல்லாமே சேர்த்து 420 rupees வந்துச்சு. சரிங்களா, அதுவும் கரெக்டான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ நீங்கள் தேக்கடி, அதாவது கொச்சி டு தேக்கடி வர ரூட்டில் பாதி வழியில், அதாவது பாதி தூரம் நீங்கள் ஒரு 2 hours 1.5 hours to 2 hours ட்ராவல் பண்ணிங்கனாலே இந்த ரெஸ்டாரண்ட் வரும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபுட்டு. பிகாஸ் இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்லிட்டு டூர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, டூர் ஆப்ரேட்டர், அவங்களே வந்து இங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்களே இங்கே தான் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம இப்போ தேக்கடிக்கு தான் போயிட்டுருக்கோம், அப்படி போகலாம். ஃபைனலாக நாங்கள் தேக்கடி வந்து ரூம் செக்இன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 11:30 போல் நம்ம வந்து கொச்சின்லேருந்து கிளம்பினோம். 3:30 போல் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். 4 ஹவர்ஸில் நடுவில் வந்து ½ an hour போல் சாப்பிட்டு வரதுக்கே டோட்டலாக வந்து 4 hours தான் எங்களுக்கு ஆச்சு. அண்ட் சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. பெப்பர் வைன் ரெசார்ட்ஸில் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வெல்கம் பண்ணும்போது அவங்க வச்சு விட்டது தான் சந்தனம்லாம். அதுக்கப்புறம் வந்து ரூம் செக்இன் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே உங்களுக்கு நான் இப்போ ரூம் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன். இதுதான் ரூமுடைய என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் ஒரு பெரிய கபோர்டு இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து நமக்கு மிரரும் இருக்குது, ஓகேங்களா. தென் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மினி ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கெட்டில், காஃபி பவுடர், சுகர், வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. தென் இதை தாண்டி இங்கே வந்து ஒரு டஸ்ட்பின், ஒரு லக்கேஜ் ரேக் இருக்குது. அப்படியே இந்த சைட் திரும்பினோன்னா இதுதான் நம்மளுடைய பெட்ரூம். இங்கே ஒரு பெரிய டபுள் பெட் போட்டிருக்காங்க, இன்டர்காம் இருக்குது. தென் அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 சேர்ஸ், ஒரு டீ டேபிள் போட்டிருக்காங்க. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டெஸ்க் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோன்னா நமக்கு டிவி, மேலே ஏசி, அப்படி இந்த பக்கம் நமக்கு ஃபேனும் இருக்குது. தென் இப்போ வந்து நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பாத்ரூம்லேருந்து இங்கே பெட்ரூம் வியூவும் இருக்குது நமக்கு, சரிங்களா. இப்போ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ்லேயே தான் நமக்கு பாத்ரூம் டோரும் இருக்குது. பாத்ரூம் உள்ள நுழைஞ்சோடனே இங்கே நமக்கு சிங்க் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மிரர், அங்கே 2 டவல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பேர் என்னங்க, ஹேர் ட்ரையர். எஸ், ஹேர் ட்ரையர் இருக்குது. அப்புறம் வந்து டென்டல் கிட், ஷேவிங் கிட் இதெல்லாமே வச்சுருக்காங்க. தென் அப்படியே இந்த சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டாய்லெட் ஏரியா. அண்ட் இங்கேருந்து தான் நான் வந்து வியூ சொன்னேன் இல்லையா, மாற்றி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வியூ. இப்போ நம்ம வியூ பார்த்துக்கலாம். தென் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் கியூபிக்கல், தனியாக வந்து ஷவரிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்மேட் அப்படி நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஷவரிங் ஏரியா. ஸோ ஓவராலாக ரூம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸான ரூம். பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. யூஸ்வலாக நான் எப்போது
எந்த ரெசார்ட் புக் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு தனியாக ஷவர் கியூபிக்கல் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் புக் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரே சின்ன காம்பேக்டாக ரூமும் சரி பாத்ரூமும் சரி ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு ஹோட்டல் கூட பார்த்தேன், அது நேம் மறந்துட்டேன். பட் அங்கே வந்து நமக்கு ரூம்ஸ் இல்லை. பட் அதுவும் ஒரே மாதிரி ரேட்டிங்ஸ் இருந்ததுனால இதுவும் நல்ல ரேட்டிங்ஸ் இருந்ததுனால இந்த ரூம் வந்து நான் புக் பண்ணிட்டேன். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காட்டில் இருக்கிற பில்லோலேருந்து பில்லோ கவர்லேருந்து எல்லாமே பயங்கர நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நல்லா வெல்கமும் பண்ணாங்க, சர்வீஸும் சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்னு தெரியல. நாங்கள் 2 பேருமே பயங்கர டயர்டாக இருக்கும், வரவழியே பயங்கரமாக எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தது தான் அடுத்து இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாமா இல்லை மூவி பார்க்கலாமா எல்லாமே இதுக்கு மேலே தான் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ பிளான் என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் ஹாய் நானா மூவி பார்த்துட்டு இப்போ வந்து சாப்பிட வந்து வெளியே கிளம்புறோம். சரிங்களா? சொராவான்னு தெரியல, ஏதோ ஒன்று சொரான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரேட்டிங் வந்து கூகுளில் வந்து அதான் அதிகமாக இருந்துச்சு. அதனால இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ அங்கே தான் போய் டின்னர் சாப்பிட போகிறோம். ரீசன் என்ன தெரியுமா? அந்த ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன், நேற்று நைட்டே வந்து கேன்வாஸ் ரெஸ்டாரண்ட் போய் பீஸா சாப்பிடணும் இல்லையா, இங்கே வந்து பீஸா ஃபேமஸ்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அதே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தான் கிளம்பி போக போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வந்தது என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே இன்ரூம் டைனிங்லேயே எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தான் பார்த்தோம். ஆனால் இந்த 8 நிமிஷம் தான் சொல்லி போட்டோன்னே சரி ரைட்டு வெளியே போன மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்படி கிளம்பிட்டோம். நேற்று மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக வெளியே போயிருக்க மாட்டோம். நான் ரெடியாக தான் இருப்பேன், இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறனால வேணான்னு கேன்சல் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மேரேஜ்னா அதுக்கு முன்னாடியே 4-5 நாள் வந்து மேரேஜ் ஒர்க்கு அப்படி இப்படின்னு ஃபுல் பேக்கில் தான் நாங்கள் இருந்தோம். அதனால இப்போ வரை நாங்கள் ஒரு ஃபுல் ஃப்ரீயாகவே நாங்கள் இல்லை. ஸோ அதான் டைடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. இன்னமும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இந்த மந்த் ஃபுல்லாகவே எங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது, அப்படியே தான் போகும். அடுத்து ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்துக்கு போகணும். எங்கள் வீட்டுக்கு இவங்க வீட்டுக்குமே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350-370 கிலோமீட்டர். அதனால் எப்போவுமே இந்த மந்த் இல்லை, அடுத்து மார்ச் மந்த்துமே வந்து ஃபுல் பேக்டாக தான் இருக்க போகுது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம போய் டின்னர் சாப்பிடுவோம். போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே எப்படி ஃபுட் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க எல்லாமே சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சோரா ஏதோ ஒன்று கூட்டம் இல்லை இப்போ எதுவுமே. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே தான் இங்கே பிஸியாகும்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று இது கொஞ்சம் அவுட்டர், டவுன் சைடை விட்டு கொஞ்சம் அவுட்டர் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதனாலே கூட்டம் இல்லையா. ஆனால் நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் இங்கே வந்துச்சு. ஓகே ஃபைன், உள்ளே போயிட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே பீஸா, அப்புறம் இன்னும் 2 ஐட்டம் என்னென்னா ஃபிஷ் ஃபிங்கரு, அப்புறம் ஆல்ஃபஹம், இது 3 ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். இருக்கணும் முதல்ல, எங்கே போனாலும் நம்ம கேட்குற மெனு இருக்க மாட்டேங்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி மெனு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதுலேயே ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஜொமேட்டோவில் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொரா மிக்ஸ் பீஸா, ஓகேங்களா, இது ஒன்று. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபஹம், இது 3 ஆர்டர் பண்ணி இப்போ டேரெக்டாக வந்து கார்ட்குள்ளே போயிட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா? வி கேன் ஆர்டர் இன் திஸ் இட்ஸ் ரைட். ஸோ நமக்கு ஓவரால் பில் பார்த்தீங்கன்னா 1129 வந்திருக்கு. இல்லை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். மெனு வந்துட்டு நாங்கள் அப்படி ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயே வந்து ஆர்டர் கொடுக்குறது நமக்கு வந்து வெயிட்ரு வந்து நமக்கு எல்லாமே நோட் பண்ணிட்டு அப்படி தானே போய் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளே ஜொமேட்டோவில் பண்ணுற மாதிரி அழகாக ஸ்கேன் பண்ணி ஒன்று நீங்கள் ஆன்லைன்லேயே கேஷ் பே பண்ணிக்கலாம், இல்லை வந்து கொடுத்து இங்கே டேரெக்டாகவும் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புது ஆர்டர் பண்ணினா அங்கே டேரெக்டாக அவங்க ஆர்டர் போய்ட்டு போல் அவங்க நமக்கு பண்ணிடுவாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு போகிற வேலையே இல்லை, நம்மளே டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அண்ட் அல்ஃபஹம் வந்துருச்சு. அல்ஃபஹம் பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கவே. ஸோ டேஸ்ட் பண்ணலாம் 1 by 1. ரொம்ப ஓப்பன் சூப்பர் இல்லை, 7 to 8 மார்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, பட் ஓப்பன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம்
அப்புறம் மைனஸ் நிறைய. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் ட்ரை பண்ணலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. என்ன சொல்றது, ஃபிஷ் ஃபிங்கர்னா எப்பவுமே வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு டேஸ்ட் தெரியாது, அப்படியே அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து அப்படியே தெரியுது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. ஓகே, ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சுங்க. பயங்கர பெருசாக இருக்குது. சத்தியமாக இதை ஃபுல்லாக சாப்பிட முடியாது. பாதி வந்து பாஸ்தா தான் பண்ணிட்டு போக போகிறோம். பட் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிட்டவா, இல்லை சத்தம் கேட்காது. அதுக்கு ரொம்ப கிட்டவா போகாது. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பண்ண மூணுலேயுமே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பீஸா தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. கட் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. டாப்பிங்ஸும் செம்மையாக இருக்குது, சீஸும் செம்மையாக இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு பீஸா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அல்ஃபஹம், அதுக்கு அடுத்த ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வரனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் ராஜுக்கு நினைக்கிறேன், ராஜா சாப்பிட்றது. அல்ஃபஹம் பிடிச்சிருக்கு, அந்த குப்பூஸோட சேர்த்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். பீஸா அல்டிமேட், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பில் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், அல்ஃபஹம், அப்புறம் வந்து பீஸா, அப்புறம் வந்து மொஜிட்டோ, இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 1249 வந்திருக்கு. ஆக்சுவலாக பீஸா ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரிங்களா, அதனால தான் இந்த அமௌண்ட் வந்து அவ்வளோ. மித்தபடி எல்லாமே நார்மலான ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுடைய ஹனிமூன் வ்ளாக்ஸ் எல்லாமே முடியுது. ஆக்சுவலாக லாஸ்ட் டே நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா பெருசாக நாங்கள் வெளியே போகாதனால. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.